திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பேரம் பேசுறதா இந்த தோட்டத்தோட பல கோடி ரூபாய் பணம் தரணும் போட்டியிலிருந்து வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி பேரம் பேசுறது குறிப்பிட்டிருக்கீங்க, அது உண்மையா? பதிவுகள் வெளியாயிருக்குன்னு சொல்றீங்க. நான் எங்கேயாவது பதிவு செய்திருக்கேனா அப்படிங்கறது என்னோட முதல் கேள்வி. சரிங்களா? நான் அப்படி எந்த ஒரு பொது ஊடகங்களையும் அப்படி வந்து எந்த பதிவுலையும் செய்யல. இன்னொன்னு நான் சொல்றேங்க, எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இது வள்ளுவன் சொன்னது. அதையும் தாண்டி உங்களோட கேள்விக்காக நான் ஒரு பதில் சொல்றேன். என்ன அப்படின்னா, என்னுடைய பாட்டன் தீரன் சின்னமலை தொடங்கி அதற்கு பிறகு என் அப்பா வீரப்பன் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அதற்கு இடைப்பட்ட காலங்கள்ல என்னுடைய முன்னோர்கள் வரலாற்று ரீதியாக பல போராட்டங்கள் இருக்கும்போது துரோகங்களை சந்தித்திருக்கிறார்கள். அந்த துரோகம் இனி இருக்கக்கூடாது என்றுதான் நாம் தமிழர் கட்சியில நான் பயணிக்கிறேன். சரிங்களா? அதனால ஊடகங்கள் சொல்லலாம், ஆனா அதை தாண்டி இன்னொன்னு சொல்றேன், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் தனிப்பட்ட என்னுடைய உணர்வுகளை நான் சொல்றேங்க. என்னிடம் ஒருவர் பேசினால் அது எனக்கும் அவருக்குமானது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற ஒரு பெண்ணாக நான் இருப்பேன். யாருடைய பலவீனத்தையும் வைத்துக்கொண்டு நான் அரசியல் செய்ய மாட்டேன். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளர் நிற்கிறேன். நான் வந்து இவர்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள், இவர்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள் ஒருபோதும் சிந்திக்க மாட்டேன். எல்லா உறவுகளையும் நேசிக்கின்ற ஒரு பெண்ணாக நான் இந்த களத்தில் நிற்கிறேன். எல்லாருக்குமான சிக்கலை தீர்க்கின்ற களத்தில் நான் நிற்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வியினால இந்த ஈரோட்டு கிழக்கு இடைத்தேர்தல் மக்களுக்கு ஏதேனும் நன்மை விளைய போகுதா? இல்ல. ஒருபோதும் நான் வைக்கவில்லைன்னு சொல்லிட்டேங்க. ஒரு நிமிடம். இது வந்து நீங்க அண்ணனிடம் கேட்க வேண்டிய கேள்வி. சரிங்களா? இல்ல எங்க இல்ல யார் சொல்றாங்க? இல்ல யார் சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து தெளிவா சொல்ல முடியும். இது நானும் அண்ணனும் பேசுறது அப்படிங்கறது தனிப்பட்டது. ஆனால் அதை வந்து பொதுத்தளத்தில் விவாதித்து அதனால இந்த மக்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது, அதனால அது வந்து இல்லைங்க. நான் அனுப்பின ஒரு திமுக பிரமுகர் உங்களிடம் நேற்றிரவு தோட்டத்தில் சந்தித்து பேசியது உண்மையா? ஒரு நிமிடம். நான் அதை நீங்க கேக்குறீங்க, எதை வைத்து இந்த கேள்வியை கேக்குறீங்க? நான் உங்களை கேக்குறேன். அது இல்லைங்க, நீங்க எதை வைத்து கேக்குறீங்க? நீங்க அண்ணனுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சா எங்களுக்கும் தகவல் கிடைச்சிருக்கு, செய்தியாளருக்கும் தகவல் இது இல்ல, இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கறதுக்கு தாண்டி நான் அண்ணனுக்கு அனுப்பினேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எனக்கும் அண்ணனுக்குமானது. சரிங்களா? அதனால இது வந்து நான் வந்து யாரையும் வந்து குறை சொல்லி இப்ப நான் வந்து திமுகவை இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அடிச்சு அதனால வெற்றி பெறுவது எனக்கு அவசியம் இல்லை. நான் தத்துவார்த்த ரீதியாக திமுகவை எதிர்க்கிறேனே ஒழிய இங்க இருக்கக்கூடிய திமுக சொந்தங்களை ஒருபோதும் நான் வந்து வெறுப்பது கிடையாது. எல்லா உறவுகளையும் நேசிக்கிறேன். அதனால இது வந்து தேவையா இருக்கா அப்படின்னா இது இப்ப தேவையில்லாதான். என்னோட மக்களுக்கு இங்க நான் களத்துல என்ன செய்ய போறேன்னு கேளுங்க, நான் அதை சொல்றேன். இல்ல அந்த பதிவுக்கு நான் பொறுப்பல்ல. இல்ல அது வந்து என்னன்னா பேசியிருக்காங்களா பேசலையா அப்படிங்கறத நீங்க யார் இவங்க சொன்னாங்க அப்படின்னா நான் சொல்லலாம் பேசியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல யாராவது பேரம் பேசினாங்களா? இல்ல பேசியிருக்காங்களான்னு இதை கேக்குறீங்க. இந்த கேள்வியினால இந்த மண்ணுல ஏதாவது பயன் மக்களுக்கு விளைய போதாங்கிறது என்னோட கேள்வி. இல்லையே, நான் சொன்னாதானே நீங்க வந்து அதை எடுத்து எழுதணும். இங்க வர நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இப்படி வந்து பதிவு செய்கிறார் என்றால் நீங்கள் எழுதலாம். சரி, ஒரு நிமிடம். அது எவ்வளவு வேணா போடுவாங்க. நான் உருவாக்கவில்லை, நீங்க சாட்சியா கொடுங்க. அது வந்து அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. யார் பதிவு போட்டார்களோ அவர்களிடம் கேளுங்க. இங்க வந்து ஜனநாயக முறையில அது எந்த கட்சியா இருந்தாலும் என்னுடைய பண்பின் அடிப்படையில் நான் எல்லா உறவுகளையும் நேசித்து நிற்பேன். ஆனா தத்துவார்த்த ரீதியாகத்தான் ஒரு கட்சியை எதிர்ப்பேன். இன்னைக்கும் வந்து சந்திரகுமார் அண்ணன் வந்து அண்ணா வணக்கம் என்று நானே சொல்வேன். எந்த வேட்பாளர் வந்தாலும் சொல்வேனே வழியா இது எனக்கு தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். திமுக தரப்புல இருந்து தனிப்பட்டு இவங்க சொன்னீங்கன்னா வந்து எங்கூட 1000 பேர் பேசுறாங்க. நீங்க யாராவது இவங்க பேசினாங்களா என்னன்னு சொன்னா நான் அதை சொல்லுவேன். நீங்க வந்து பொதுவா ஏதோ ஒரு விஷயம்னா நீங்க நினைச்சு பாருங்க, சீமான் அண்ணன் மேல எவ்வளவு அவதூறுகள், யார் என்னென்ன பேச, ஆனா அதெல்லாம் தாண்டி கடந்து ஒரு தலைவனா இன்னைக்கு நிக்கிறார். அது போலதான் செய்திகள் எவ்வளவு வேணா வரலாம். நான் ஒரே குரல் சொல்லி வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா போட்டியிட வேண்டாம்னு அவங்களால யாரால அப்படி வந்து யாராவது பேசுவாங்களா சொல்லுங்க?
இல்லைங்க, நான் இப்பவும் சொல்றேன், தனிப்பட்டு நான் போட்டியிட வேண்டாம் என்று யாருமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது எல்லாரும் என்னை சந்திக்க வரவங்களுக்கு தெரியும். சரி, நீங்க வந்து தெளிவா ஒரு கேள்வி குறிப்பிட்டு கேட்டாதான் நான் சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க. அல்ல, போட்டியிட வேண்டாம்ல யாரும் சொல்லலைங்க, அவ்வளவுதான், விடுங்க. போட்டியிட வேண்டாம் என்று யாருமே சொல்லல, அவ்வளவுதான். போட்டியிலிருந்து விலகிக்கணும்னு சொல்லல. அப்படி சொன்னாலும் நான் விலக போற ஆள் இல்லைன்னு தெரியும், அதனால அப்படி யாரும் சொல்லல. அது வந்து இது வந்து நீங்க எப்படி யோசிச்சு கேக்குறீங்கன்னு தெரியல. சீமான் வரும்பொழுது தொடர் போராட்டத்தில் ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெரியார் தவறா குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. எந்த யாரு தந்தை பெரியார்? அதாவது என்ன அப்படின்னா, இல்ல அப்படி அவங்க சொல்லியிருந்தா அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் சீமானண்ண வந்து இங்க வர்றதையோ இது பண்றதையோ யாரு தடுக்க முடியும்? அது ஒண்ணு இருக்குல்ல. அது இல்லாம நான் நீங்க இத பெரியாரு திராவிடத்தை பத்தி கேட்டங்க சொல்றேன். திராவிட கழகத்துலதான் என்னோட மாமனார் 40-50 ஆண்டுகளா இருக்காரு. ஆனால் அப்படி இருந்திருந்தால் என்னைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்பதை பெருமையோடு வாழ்த்துகிறார். அப்படி இருந்திருந்தா இல்ல தவறு, நீ போக வேண்டாம் என்று எனக்கு எதிர்ப்பை தெரிவிச்சிருப்பார். அப்படியெல்லாம் இல்லைங்க. அது அவர்களோட கருத்தா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன உணர்வுல அவர்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தில் கூட சொல்லியிருக்கலாம். நான் அப்படி வந்து இங்க ஒன்றும் நடக்காது, அப்படி வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற நீங்க அண்ணன் முத்துசாமியோட பேட்டி கூட பார்த்திருப்பீங்க. அவர் அப்படி சொல்லி நாங்க ஜனநாயக முறைப்படிதான் எதிர்கொள்வோம் தான் சொல்லியிருக்காரு. தேர்தல் பிரச்சாரம் இப்போ வந்து என்னன்னா, அனுமதி வந்து கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு. நம்ம முந்தியெல்லாம் நினைச்சது போல பண்ண முடியல. அப்ப அந்த தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம முறையை அனுமதி போட்டு 48 மணி நேரத்துக்கு முன்பு போட்டு அது எந்த அளவுக்கு வந்து அது நமக்கான அந்த வாய்ப்பு அமையுதோ அப்படி அந்த முறைப்படி தான் செய்ய போறோம்.